கரூர் மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளியில் கரூர் மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில், மாணவ செல்வங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் 2,40,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மிக சிறப்பாக, அழகாக, நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட நீச்சல் குளத்தினுடைய பணிகள் முடிக்கப்பட்டு இன்று பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு திறந்து வைத்துள்ளோம். நீச்சல் குளத்தை பொறுத்தவரை மாணவர்கள் நம்முடைய கரூர் மாவட்டத்திலிருந்து பயிற்சி பெற்று பல்வேறு போட்டிகளில் பங்கேற்பதற்கு வசதியாக மிக சிறப்பாக இது வடிவமைக்கப்பட்டு அரசினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு இது திட்டமிடப்பட்டு மிக சிறப்பாக செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சராக தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் கரூர் நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டதோடு மாநகராட்சி பகுதிகளில் பல்வேறு சாலைகள் புதிதாக அமைக்க வேண்டிய சூழலும், ஏற்கனவே மண் சாலைகளாக இருந்த சாலைகள்லாம் கணக்கெடுத்து புதிய தார் சாலைகளாக அமைக்க வேண்டிய பணிகளும், அதேபோல சாக்கடை வசதிகள், தெரு விளக்குகள், கட்டிடப் பணிகள் என பல்வேறு கோரிக்கைகள் பொதுமக்களிடம் முன்வைத்தார்கள். குறிப்பாக பல ஆண்டுகால கோரிக்கையாக இருந்த புதிய பேருந்து நிலையம் புறநகர் பகுதியில் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை தேர்தல் களத்தில் முதலமைச்சர் அவர்கள் கரூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்த பொழுது, ஆட்சி அமைந்தவுடன் கரூர் மாநகராட்சி பகுதியில் குறிப்பாக புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வகையில் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதலமைச்சர் அவர்களால் புதிய பேருந்து நிலையத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த பணிகள் நிறைவு பெற்று துணை முதலமைச்சருடைய திருக்கரங்களால் புதிய பேருந்து நிலையம் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார்கள். 418 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த 5 ஆண்டுகளில் சாலை வசதிகள், சாக்கடை வசதிகள், தெரு விளக்குகள், கட்டிடப் பணிகள், இப்படி அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்கான நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் மிக சிறப்பாக நிறைவு பெற்று பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளோம். புதிதாக புதிய காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் அமைப்பதற்காக 245 கோடி ரூபாய் நிதிகளை முதலமைச்சர்கள் வழங்கி அதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு இன்னும் 2 தினங்களில் அது இறுதி செய்யப்பட்டு அந்த புதிய காவிரி குடிநீர் திட்ட பணிகளும் தொடங்க இருக்கின்றோம். கரூர் மாநகராட்சியை பொறுத்தவரை இந்த 5 ஆண்டுகளில் 1148 கோடி ரூபாய் 1148 கோடி ரூபாய் அளவிற்கு ஏறத்தாழ 1150 கோடி ரூபாய் அளவிற்கான வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு முதலமைச்சர்கள் நிதிகளை கொடுத்து பல்வேறு பணிகள் முடிக்கப்பட்டு இன்று பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சுதந்திரம் பெற்ற காலம் முதல் ஒரு மாநகராட்சி பகுதியில், குறிப்பாக நம்முடைய கரூர் மாநகராட்சி பகுதியில் இந்த அளவிற்கு நிதிகள் வந்த வரலாறு இல்லை. இந்த 5 ஆண்டுகளில் முதலமைச்சர்கள் கரூர் மீது சிறப்பு கவனம் செலுத்தி கேட்ட திட்டங்கள் அத்தனைக்கும் நிதிகளை கொடுத்து அந்த திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து அந்த பணிகள் எல்லாம் இறுதி செய்யப்பட்டு முடிக்கப்பட்டு இன்று பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை முதலமைச்சர்கள் உருவாக்கி தந்தார்கள். எனவே இன்று பொதுவாக என்னை பொறுத்தவரை இந்த கரூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக ஒரு மகிழ்ச்சியான நாளாக இன்றைய நாளை நான் கருதுகின்றேன்.